நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். விமான விபத்து எதனால் ஏற்பட்டது என்ற தகவலை பெறுவதற்கான இந்த கருப்பு பெட்டி எப்போது மீட்கப்படும் என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் தற்பொழுது ஒரு கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட நாம் கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இப்ப ஒரு கருப்பு பெட்டி மீட்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஏதேனும் விவரம் கிடைச்சிருக்கா? என்ன நிலவரம்? கண்டிப்பாக விமான விபத்து நடந்து கிட்டத்தட்ட 16 மணி நேரத்தை தொட்டுக்கணும். இந்த 16 மணி நேரத்துல முதல் 8 மணி நேரத்துல மீட்பு பணிகள் மட்டுமே, அதாவது அந்த விமான விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி மட்டுமே நடந்தது. இந்த நிலையில நேற்று நள்ளிரவுக்கு அப்புறம் 8 பேர் கொண்ட குழு இந்த கருப்பு பெட்டியை மீட்கும் பணி, இந்த விபத்துக்கு என்ன காரணம் என்பது அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில கருப்பு பெட்டியை மீட்கும் பணியில ஈடுபட்டாங்க. அப்போது ஒரு கருப்பு பெட்டி, அதாவது விமானத்துல 2 கருப்பு பெட்டி இருக்கும், சிவிஆர் என்று அழைக்கப்படுவார்கள். அதே போல மற்றொரு கருப்பெற்ற தொழில்நுட்ப ரீதியான விஷயங்கள்லாம் பதிவாகி இருக்கும். இந்த 2 கருப்பு பெட்டிகள்ல ஒரு கருப்பு பெட்டி, அதாவது சிவிஆர் என்று அழைக்கப்படும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். காக்பிட்ல பைலட்டும் அதே போல கோ பைலட், அதுக்கப்புறம் ஏடிசி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம், இவர்கள்லாம் அந்த கேபின்குள்ள என்னெல்லாம் கான்வர்சேஷன் நடக்குதோ, அது ஒலிபெருக்கில வர்ற சத்தமாக இருக்கட்டும், இவர்கள் பேசும் சத்தமாக இருக்கட்டும், அனைத்துமே அதில் பதிவாகி இருக்கும். விபத்து குறித்து ஏதேனும் பேசியிருந்தால், ஏதாவது தொழில்நுட்ப கோளாறோ அது குறித்து இரு விமானிகளும் பேசிக் கொண்டிருந்தாலோ அது அந்த பெட்டியில் பதிவாகியிருக்கும். அந்த பெட்டி தான் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. 2வது பெட்டி தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த 8 பேர் கொண்ட குழுவினர் நேற்று இரவு முதலே தேடி வருகிறார்கள். இந்த முதல் பெட்டி கிடைத்த உடனேயே அதில் உள்ள தரவுகளை இருக்கும் பணியானது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக விமானிகள் பேசிக்கொண்ட அந்த அனைத்து விஷயங்களையும் சேகரித்து அதில் ஏதேனும் இருக்கிறதா என்ற ஆய்வானது தொடங்கப்பட்டிருப்பதாக தகவல். இன்னும் சில மணி நேரங்களில் கூட இந்த விபத்துக்கான காரணம் நமக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஒரு விமானத்தில் இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானிக் ஐட்டம், இப்போ உதாரணமாக ஃபியூவல் டேங்க்ல ஒரு கசிவு இருந்தால் அதற்கு ஒரு விதமான சமிஞ்சை வரும், அதாவது எச்சரிக்கை ஒலி வரும். இந்த சிக்னல்லாம் கூட அதுல பதிவாகி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல விமான இயந்திரங்களுடைய ஒலிகள், ஒருவேளை இயந்திரம் பழுதாகி இருந்தால் அதனுடைய இயக்கம் சரியாக இருக்காது, அந்த ஒலியும் அந்த சிவிஆர்ல பதிவாக சொல்றாங்க. இவை அனைத்துமே தற்போது இந்த பெட்டி மூலமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு பெட்டி கிடைத்திருக்கிறது, 2வது ஒரு பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் அந்த குழுவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பெட்டி எஃப்டிஆர் என்று சொல்வார்கள், பிளைட் டேட்டா ரெக்கார்டர். அதாவது இதுல இன்ஜினுடைய இயக்கம் எவ்வளவு உயரத்துல பறந்தது, எவ்வளவு வேகத்தில் இருந்தது, என்ன மாதிரியான இயக்க நிலையில இன்ஜின் இருந்தது என்ற விவரங்கள் எல்லாம் அதுல பதிவாகி இருக்கும். இந்த பெட்டி கிடைக்க வேண்டும். அது கிடைத்தால் இந்த விபத்து எதனால் ஏற்பட்டது என்பது 100% உறுதியாக சொல்ல முடியும் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. ஒரு பெட்டி கிடைத்திருப்பது நல்ல விஷயம். விபத்து காரணத்தை இதன் மூலமாகவே தெரிந்து கொள்ளக்கூட வாய்ப்பு இருக்கிறது. நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.